நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வச்ச பிடிக்கொரனை காரக்குழம்பு. அதாவது பிடிக்கரனை வந்து கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் அப்படி வாங்கி வச்சுருங்க ஷெல்ஃபில். சும்மா அது நல்லா நீர் சுண்டன பிறகு சமைங்க, அந்த விறுவிறுப்பு தன்மை கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா புளி போட்டு வேக வைங்க. வேக வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வத்த குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கிட்டு கடைசியாக சேர்த்துக்கோங்க. நேற்று என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஆனால் சமையல் மட்டும்தான் பண்ணேன். அந்த குழம்பு கொஞ்சம் மீதி இருக்குது, ஆனால் ஃப்ரிட்ஜிலலாம் நான் வைக்கலை. அப்படியே அந்த பாத்திரத்துலேயே நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இது பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன். கல் தோசை, பழைய சாதம்லாம் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலை அப்படின்றவங்க கண்டிப்பாக பழைய சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். இதில் என்னென்னா, வெந்தயக்கீரை வந்து நான் அதிகமாக இதில் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதாவது வெந்தயக்கீரை வந்து இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கிறவங்க நிறைய எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் வெந்தயக்கீரை கூட்டு இல்லை வெந்தயக்கீரை துவையல் இந்த மாதிரி காய்கறி பொரியல் பண்ணும்போது பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன காய் வச்சுருக்கீங்களோ எல்லா காயும் கூட சேர்த்து பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், வீட்டில் வச்சுருக்க மிளகாய்த்தூள், வேறு எதுவும் கடையில் இருந்ததெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க, தேவையில்லை. நல்லா தண்ணி தெளித்து லைட்டாக வேக வச்சுருங்க. அடி பிடிக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் காமிக்கிறேன் பாருங்கள். அடி பிடிச்சா அதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக சீராக வச்சு பண்ணிங்கன்னா அருமையாக வரும். பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் இல்லைங்களா? காய் வெந்துருச்சான்னு வாயில் போட்டு பாருங்கள். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு வெந்தயக்கீரை வந்து இந்த ஊரில் நல்லா பெரிய கட்டாக இருந்தது, அதனால் நான் பாதி எடுத்துக்கிட்டேன். பாதி எடுத்து நல்லா அலம்பிடுங்க. அதில் மண் இருக்கும், நரன்னு இருந்தால் சாப்பிட முடியாது. அதாவது செய்கிறத கொஞ்சம் பால் மாறாத சுத்தமாக பண்ணிட்டீங்கன்னா சாப்பிடும்போது சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நல்லா அரிஞ்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் தூவி ஒரு பெரட்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. வெந்தயக்கீரை இப்போ கிடைக்குது. சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் வெந்தயக்கீரையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க வெந்தயக்கீரை. அதாவது சப்பாத்தியில் கூட போட்டு பண்ணி தரலாம், கூட்டு பண்ணலாம் வெந்தயக்கீரையில். இந்த மாதிரி பொரியல், என்ன பொரியல் பண்ணாலும் ஒரு பாதி கட்டு எடுத்து அலம்பிட்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாலக்கீரை கூட்டு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு கூட்டு ரெசிபி, கீரை கூட்டு ரெசிபி கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே மட்டும் தண்ணி வாகுன்னு நினைக்கிறேங்க. சூப்பராக இருக்கும் உங்கள் கீரை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கிராம பகுதிகள் வந்தாலே கீரைலாம் நல்லா இருக்குங்க. இது பாலக்கீரை கூட்டு. இந்த ரெசிபி, கூட்டு ரெசிபி நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், புதினா, கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து துவையல் சூப்பராக இருக்குங்க. ஆனால் அதாவது நம்ம சென்னையில் வாங்குறத விட இங்கே வாங்கி செய்கிறது அப்படியே மனமாக இருக்கும். அந்த ஸ்மெல் வரும் பாருங்கள். சாப்பிடாதவங்கள கூட வா வா சாப்பிட வான்னு கூப்பிடும். நல்லா சுட சுட சாதத்தோட நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். தொட்டுக்கிறதுக்கே எதுவும் வேணாங்க, அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி, பூண்டு இதெல்லாமே நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதாவது விலை மலிவான காய்கறிகளை தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு தொகையில் அரைச்சிட்டு இல்லைனா ஒரு கீரையை பண்ணிவிட்டு ஒரு மோர் வச்சா போதும், ரசம் வச்சா போதுங்க. இதில் இல்லாத சத்துக்கள் கிடையாது. அதாவது கீரை டெய்லி எடுத்துக்க பாருங்கள். வெயில் ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரி ஒரு நாள் கீரை எடுத்துக்கிறீங்களா, அது க்ரீனிஷாக எது இருக்கோ அது நிறைய எடுத்துக்கோங்க அந்த வெயில் டைமில். அதாவது குறிப்பாக சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இது ஒத்துக்காது அப்படின்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இதோட கூட சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் வடிக்கலை. சூடாக சமைச்சி சூடாக சாப்பிட்லாம். அப்படி தான் சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. வடிச்சிட்டோம்னா இதோட கூட நீர் மோர். இதாங்க இன்றைய சமையல். சிம்பிளாக இருந்தாலும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது என்னடா இது இப்படி சிம்பிளாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. இதில் இல்லாத சத்துக்கள் கிடையாது. விலை மலிவான காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படின்னும் போது முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. அதாவது மற்ற கீரைகள்லாம் கூட நான் சாயந்தரம் வாங்கிடுறோம், மறுநாள் செய்யலாம். ஆனால் முருங்கைக்கீரை மட்டும் அப்பையே வாங்கி அப்பையே தான் செய்யணும். நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நீங்கள் நல்லா அப்படியே இலலாம் உழுந்துரும் பாருங்கள். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது முருங்கைக்கீரை மட்டும். அதனால் நீங்கள் முருங்கைக்கீரை மட்டும் அப்படி சாப்பிடாத மற்ற கீரைகளெல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் கிராம பகுதியில் வரீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக மறக்காமல் முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க. சூப்பாக சாப்பிடுங்க. ஓகே, கடைஞ்சி சாப்பிட்லன்னா சூப்பாக சாப்பிடுங்க. இல்லை 11 o'clock இல்லை ஈவினிங் அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். இதாங்க இன்றைய சமையல். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்.